Hi guys, this is Vaisha. Welcome to Vaisha Talkies. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் யூஆர் கமிங் பெங்களூர் நீங்கள் வந்து பெங்களூரில் பிஜி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பிஜி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சின்ன சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐடென்டிஃபை ஆஃபீஸ் லொக்கேஷன். உங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒயிட்ஃபீல்டில் இருக்க டிசிஎஸ் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃபீஸ் லொக்கேஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க நியர் ஏரியாஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நியர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ டிசிஎஸ் நியர் ஏரியாஸ் வந்துட்டு பட்டந்தூர், அக்ரஹாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரசாந்த் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஹோஃபம், சனசந்திரா, இதெல்லாமே வந்துட்டு நியர் ஏரியாஸ் இருக்கிற நியர்பை இருக்கிற ஏரியாஸ். ஸோ நீங்கள் அதெல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி பார்க்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, கோ டைரக்ட்லி டு லொக்கேஷன். நீங்கள் லொக்கேஷன் போகிறது வந்துட்டு த பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு எல்லாமே அங்கே போய் பார்க்கும்போது வந்துட்டு ஏதாச்சும் லைக் ஷாப்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே அவைலபிள் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் பிஜியில் இருக்க ஸ்டே பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், லைக் நமக்கெல்லாம் வந்துட்டு வாழ்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு எக்கு, ப்ரெட், மில்க், இது எல்லாமே தான். ஸோ அது எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் ஷாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் அப்படி இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஜி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, லைக் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பெட்டெல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கபோர்டு இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து காக்ரோச்லாம் நிறைய பீஜில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காக்ரோச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டேபிள், கண்டிப்பாக டேபிள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிவி வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ வந்துட்டு அது நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளீனிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எல்லா பிஜிலையும் வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு க்ளீனிங்கை வந்து பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், அது இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அது செக் பண்ணும்போது எத்தனை இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். சில பிஜிஸ்லாம் வந்துட்டு 1-2 தான் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வைஃபை இல்லாமல் எதுவுமே ஆகாது. ஸோ வந்து எல்லா பிஜிலையும் வந்துட்டு ஒய்ஃபை ஃப்ரீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சில பிஜிஸில் வந்துட்டு ஜிம் இருக்கும், ப்ளே ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. பிகாஸ் சில பிஜிஸ்லாம் வந்துட்டு டைமிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த டைமிங்குள்ளே வந்துடணும். சில பிஜிஸ்லாம் டைமிங்ஸ்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சில பிஜிஸ்லாம் வந்துட்டு நமக்கு 2 times தான் வந்துட்டு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லஞ்ச் கிடையாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். 3 times ஃபுட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்கிற பிஜிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது பெங்களூரில் வந்துட்டு நார்த் இந்தியன், சவுத் இந்தியன்ஸ் ஃபுட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இட்ஸ் அ மிக்ஸ்டு ஃபுட், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிஜி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக பிஜிலேயே 3 types ஆஃப் பிஜிஸ் இருக்குது. ஒன்று கேர்ள்ஸ் பிஜி, பாய்ஸ் பிஜி அண்ட் கோலிவிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிஜிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ள்ஸ் பிஜியில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா செக்யூரிட்டி செக் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் டிப். ஆக்சுவலாக நான் கொடுத்தது எல்லாமே சின்ன சின்ன விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் தான் நான் கொடுத்துருக்கேன். I hope you guys like this video. Please subscribe and support my channel. And yeah, thank you so much.